வணக்கம் மக்களே. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோல 3 காயின்ஸ் வச்சு வரக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல 2 காயின்ஸ் வச்சு வர மாதிரி கணக்குகள் பார்த்தோம். சரி, நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் டிஎன்பிசி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், தாராளமா இந்த வீடியோ பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ள கேள்விகள் மற்றும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரலாம். சரிங்களா? சரி, ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா P of E equal to N of E by N of S. சரிங்களா? அதாவது P of E அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் an event அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவை தான் P of E அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம். சரிங்களா? அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா N of E by N of S. இந்த இடத்துல N of E அப்படிங்கிறது சாதகமான வாய்ப்புகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. N of S அப்படிங்கிறது மொத்த வாய்ப்புகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனோம் அப்படின்னா N of E பாசிபிள் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம். என்னது? N of E ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம். N of S டிவைடட் பை N of S பாசிபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நம்ம சம்ஸ் பார்க்கல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், பாத்துக்கோங்களேன். இப்போ ஒரு கணக்கை நான் எக்ஸாம்ல வரும் அப்படி சொல்லிட்டு சொல்றேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல இந்த எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இதை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் கண்டிப்பா பார்த்திருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு கணக்கு நான் கேள்வி எக்ஸாம்ல வரும் அப்படி சொல்றேன். அப்போ அது வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு? ஒரு கேள்வி எக்ஸாம்ல வரணும், வரும் வராதுன்னு சொல்லிட்டு 2 வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு வேளை, சரிங்களா, அதுதான் என்னது? மொத்த வாய்ப்பு, அதாவது மொத்த வாய்ப்புகள். சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவோம்? மொத்த வாய்ப்பு, பாசிபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ N of S என்னது? 2, மொத்தம் 2 வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம். இப்போ ஒரு வேளை வந்துருச்சுன்னு வைங்க. சரிங்களா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த கேள்வி எக்ஸாம்ல வந்துருச்சு அப்படின்னா அதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வந்துருச்சுன்னா என்னது? அப்போ ஒன்னே ஒண்ணுதான் இல்லையா? அப்போ வரும் வராதுன்னு சொல்லிட்டு 2 வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், அதாவது சாதகமான வாய்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு. அப்போ 1/2 தான் என்னவாக இருக்கும்? அந்த கேள்வி எக்ஸாம்ல வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2 இருக்கும். சரிங்களா? இதே ஒருவேளை வரலன்னு வைங்க, வராததுக்கான ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும்? அதாவது பாசிபிள் அவுட்கம்ஸ், மொத்த வாய்ப்பு நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வரல அப்படிங்கிறதுக்கான அந்த நிகழ்ச்சி என்னவாக இருக்கு? சாதகமான வாய்ப்பு என்னவாக இருக்கு? 1 இருக்கு. அப்போ 1/2 தான் என்னவாக இருக்கும்? அந்த அந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வராததுக்கான ப்ராபபிலிட்டியாக இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? அப்போ எதால டிவைட் பண்ணணும்? சாதகமான வாய்ப்பை மொத்த வாய்ப்பால டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு கிடைச்சிரும். அதாவது ஃபேவரபிள் அவுட்கம் பாசிபிள் அவுட்கம்ஸால டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் an ஈவென்ட் கிடைச்சிரும். ஒரு ஈவென்ட்டினுடைய ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற இந்த எப்பவுமே மறக்கவே கூடாது. சரிங்களா? இன்னொரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு நிகழ்தகவு, ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 0 அது மட்டும் இல்லாம 1 இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இருக்கும். சரிங்களா? இதை தாண்டியோ இதற்கு கம்மியாவோ, 0க்கு கம்மியாவோ 1 தாண்டியோ போகவே செய்யாது. எப்பவுமே ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்னா அது எதுக்கு நடுவுல தான் இருக்கும்? 1 0வாக இருக்கும், அப்படி இல்ல 1ஆக இருக்கும், அப்படி இல்ல அதற்கு இடைப்பட்ட மதிப்புகளாகத்தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு கம்மியாகவோ அது கூடவோ போக முடியாது. இது ரொம்ப பேசிக்கானது. இது எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். சரிங்களா? ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே மோஸ்டா நம்ம எதெல்லாம் பார்க்கலாம்? இந்த அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், அதாவது குறைந்தபட்சம், அதிகபட்சம், இந்த 2 வார்த்தையை அடிக்கடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சின்ன இந்த ஹிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் அப்படின்னா தமிழ்ல குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை பார்த்துடலாம். அட்லீஸ்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்கன்னு வைங்களா, அதாவது குறைந்தபட்சம் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 5, அப்போ 5 அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம். சரிங்களா? குறைஞ்சது 5ஆவது இருக்கணும், அதுக்கு மேல எத்தனை வேணா இருந்துக்கலாம். அதான் என்னது? அட்லீஸ்ட், அந்த குறைந்தபட்சத்துக்கான அர்த்தம். சரிங்களா? 5 அட்லீஸ்ட் 5 அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டா 5 அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம். அட்லீஸ்ட் 5ஆவது இருக்கணும், அதுக்கு மேல எவ்வளவு வேணா இருந்துக்கலாம். அதான் என்னது? குறைந்தபட்சத்துக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? அதான் அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ அட்மோஸ்ட் 5 அப்படின்னா, அதாவது அதிகபட்சம் 5 அப்படின்னா அதிகபட்சமாவே 5 தான் இருக்கணும், 5க்கு மேல போக கூடாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா 5க்கு கீழே என்ன வேணா இருந்துக்கலாம், ஆனா 5க்கு மேல போக கூடாது, அதுதான் அர்த்தம். சரிங்களா? 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆகவும் இருக்கலாம், ஆனா 5க்கு மேல போக கூடாது. அதிகபட்சமே இவ்வளவுதான் இருக்கணும், 5 தான் கடைசி, அதிகபட்சம் அதுதான், அதுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிறது தான் என்னது? அட்மோஸ்டுக்கான அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப அட்மோஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 3க்கு மேல 3 தாண்டக்கூடாது. 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 3க்கு மேல போக கூடாது. இதுதான் அட்மோஸ்ட் 3க்கான அர்த்தம். சரி, இப்ப இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம
3 காயின்ஸை வச்சு பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்றோம். இன்னைக்கான கணக்கு ஹெல்ப்ஃபுல்லா. சரிங்களா? அப்போ மொத்த வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படி 3 காயின்ஸ் வச்சு கணக்குகள் வந்துட்டாலே உன்னை எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு 4 ஹச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? வரிசைக்கு ஒரு 4 ஹச்சு போட்டுக்கோங்க. 1 2 3 4 4 ஹச்சு போட்டுக்கிட்டேன்னா வரிசைக்கு ஒரு 4 டீயையும் போட்டுக்கோங்க. 1 2 3 4. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, 2 ஹச்சு 2 டீ போடுங்க. சரிங்களா? இங்க பாருங்க, 2 ஹச்சு 2 டீ. சரிங்களா? இங்க 2 ஹச்சு 2 டீ. சரி, இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு ஹச்சு ஒரு டீ போடுங்க. சரிங்களா? ஒரு ஹச்சு ஒரு டீ, ஒரு ஹச்சு ஒரு டீ, ஒரு ஹச்சு ஒரு டீ, ஒரு ஹச்சு ஒரு டீ. இப்போ இதை எதற்காண்டி எழுதி வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காயினை 3 காயினை ஒரே நேரத்துல சுண்டி விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காயினை 3 முறை சுண்டி விடுவாங்க. சரிங்களா? அப்படி சுண்டி விடையில நம்மளுக்கு அந்த 3 முறையும் என்னதெல்லாம் விழலாம், ஒண்ணு தலை விழலாம், பூ விழலாம். ஒரு காயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் அதுல 2 பக்கங்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தலையா பூவா எல்லாருமே விளையாண்டுருப்போம் இல்லையா? ஒரு பக்கம் தலை இருக்கும், இன்னொரு பக்கம் பூ இருக்கும். சரிங்களா? அப்படி 3 தடவை டாஸ் பண்ணல தலையும் விழலாம், டெயிலும் விழலாம். ஆனா அது என்ன விழுது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனா இந்த 8க்குள்ளதான் ஏதாவது சொன்ன விழும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதாவது அந்த 3 காயினையும் ஒரே நேரத்துல சுண்டி விடையில அந்த 3 காயின்ல ஹெட் விழலாம். அப்படி இல்லைன்னா 2 காயின்ல ஹெட் விழலாம், ஒரு காயின்ல டெயில் விழலாம். 2 காயின் ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட் விழலாம், 2வது காயின்ல டெயில் விழலாம், அதுக்கடுத்து 3வது காயின்ல ஹெட் விழலாம். இப்படி மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 8 வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத எப்பவுமே மறக்கவே கூடாது. சரிங்களா? எத்தனை வாய்ப்பு? 3 காயினை சுண்டி விட்டா மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 8 அப்படிங்கறத மறக்கவே செய்யாதீங்க. எப்படி எழுதுவோம் அப்படின்னா, மொத்தம் 8 வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ ஒருவேளை பாசிபிள் அவுட்கம்ஸ் மேல, அதாவது கீழே எழுதுவோம், ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் மேல எழுதுவோம். சரிங்களா? உங்க 3 காயின் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணும், 2 3 முறை பெருக்கிக்கணும். சரிங்களா? 2 3 முறை பெருக்கினா என்னது? 1 2 3 4 3 2 இருக்கா, 2 4 4 2 8. அப்போ மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 8 அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுதா? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கணக்குகள்ல மொத்த வாய்ப்பு 2 காயின்ஸ் வச்சு பார்த்திருந்தோம். அதுல மொத்த வாய்ப்பு என்னன்னு சொல்லிட்டு 2 காயினை டாஸ் பண்றீங்க. ஒரு காயின்ல 2 பக்கங்கள். சரிங்களா? இந்த 2 2 பக்கங்களை குறிக்கி 3 தடவை அந்த 2 பெருக்கி இருக்குது 3 காயினை டாஸ் பண்றத குறிக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல பாத்துருந்தீங்கன்னா 2 x 2 போட்டிருப்போம். அதுல 2 காயினை வச்சு கணக்குகள் பார்த்தோம். ஒரு காயின்ல 2 முகங்கள் இருக்கு, ஒரு தலை ஒரு ஹெட், ஒரு தலை ஒரு பூ அப்படிங்கிறதுனால 2 காயின்கிறதுனால 2 முறை பெருக்கி இருந்தோம் 2. இங்க 3 காயினை வச்சு பார்க்க போறதுனால எப்பவுமே என்ன பண்ணணும், அந்த மொத்த வாய்ப்புகள் அதாவது பாசிபிள் அவுட்கம்ஸ்ல 3 முறை என்ன பண்ணணும், 2 பெருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதுக்கு டிவைடுக்கு மேல என்ன போடணும்னா, அவங்க கொஸ்டின்ல எதற்கான ப்ராபபிலிட்டி, எந்த ஈவென்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்களோ சாதகமான வாய்ப்புகளை மேல போடுவோம். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் மேல போட்டு டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சிடும். இதுதான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 3 unbiased coins are tossed. What is the probability of getting at most 2 heads அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ at most அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. at most நம்ம என்ன அர்த்தம், நம்மளுக்கு அதிகபட்சம் அப்படி சொல்லிட்டு அர்த்தம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். பாருங்க, அட்மோஸ்ட்னா என்னது? அதிகபட்சம். அதிகபட்சம்னா அதிகபட்சம் 2 தலைகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரேட்டஸ்டாவே 2 தான் இருக்கணும், 2க்கு மேல போக கூடாதுன்னு அர்த்தம். சரிங்களா? 3 தலை வர்ற மாதிரி நம்ம எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அப்போ ஒரு தலை இருந்துக்கலாம், 2 தலை இருந்துக்கலாம், 2க்கு மேற்பட்டதா போக கூடாது அப்படிங்கிறது தான் அதிகபட்சத்துக்கான அர்த்தங்கிறத சொல்லியாச்சு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். ஒரு தமிழ் கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். 3 நாணயங்கள் சுண்டப்படுகின்றன எனில் அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரிங்களா? கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நிகழ்தகவு அப்படினால ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிடணும். என்னது? P of E equal to N of E by N of S. இதான ஃபார்முலா. இதற்கான அர்த்தம் என்னது? சாதகமான வாய்ப்பு பை மொத்த வாய்ப்பு. இதானே? சரி, அப்ப நம்மளுக்கு மொத்த வாய்ப்பு என்ன? 2 x 2 x 2 போடணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா 3 நாணயங்களை ஒரே நேரத்துல சுண்டுறாங்க. அப்ப ஒரு நாணயத்துல 2 பக்கம். அப்ப 3 தடவை சுண்டுறதுனா 3 நாணயத்தை சுண்டுறதுனால 2 x 2 x 2 சொல்லிட்டு 3 தடவை என்ன பண்ணிருக்கோம், 2 போட்டிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியாச்சு. சரிங்களா? மொத்த வாய்ப்பு போட்டாச்சு. இப்ப சாதகமான
சாதகமான வாய்ப்புகளை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு தலைகள், அதிகபட்சமே ரெண்டு தலைகள் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப தலைகள் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஹெட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப பாருங்க, அப்போ இதுல எந்த வாய்ப்பு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கவே முடியாது, இந்த 3 தலைகள் வர்ற வாய்ப்பு மட்டும் இருக்கவே முடியாது. சரிங்களா? ஏன்னா அதிகபட்சம் அப்படிங்கிறதுல 3, அதிகபட்சம் 2 அப்படின்னா 3 வர முடியாது. சரிங்களா? அப்ப இது மட்டும் தான் இருக்க முடியாது, மத்த இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் வரலாம். பாருங்க, அதிகபட்சம் 2ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ 2 ஹெட் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். சரிங்களா? இங்க 2 ஹெட் ஒரு டெயில் இருக்கு, அப்போ இது ஒரு வாய்ப்பு. இங்க பாருங்க, இது ரெண்டாவது வாய்ப்பு, 2 ஹெட் இருக்கு, ஒரு டெயில் இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு 2 தலை இருக்குது இல்ல, 2 ஹெட் இருக்குல்ல. சரி, அப்போ இங்க ஹச் அப்படிங்கிறது ஹெட், தலையை குறிக்குது, டி அப்படிங்கிறது டெயில், பூவை குறிக்குது. சரிங்களா? தலை பூ, தலையா பூவா, சரி அதுதானே சொல்லுவோம். சரிங்களா? ஹச்னா ஹெட், டீனா டெயில். சரிங்களா? சரி, இப்போ அதிகபட்சம் 2ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு தலைனாலும் இருந்துக்கலாம், 2 தலைனாலும் இருந்துக்கலாம் இல்லையா? அப்ப இங்க ஒரு தலை இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க 2 தலை இருக்கு, அதனால இது 2த்தை எடுத்துக்கலாம். இங்க ஒரு தலை இருக்கு, பிரச்சனை எடுத்துக்கலாம். இங்க ஒரு தலை இருக்கு, எடுத்துக்கலாம். இங்க எல்லாமே என்னவாகத்தான் இருக்கு, டெயிலாகத்தான் இருக்கு. இங்க ஜீரோவும் இருந்துக்கலாம் இல்லையா, இல்லாம கூட இருந்துக்கலாம். அப்போ 3 டெயிலும் என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 0 அப்படின்னா 1 2, 2க்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம கூட இருந்துக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இதான் நம்மளுக்கு அர்த்தமாக இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு, இங்க 7 வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதாவது சாதகமான வாய்ப்பு இங்க நம்மளுக்கு மொத்தம் 7. அப்போ 7/2 × 2 4, 4 × 2 8. அப்போ 7/8 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிரலாம். A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? பாருங்க, ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோலே சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன், ஒரு காயினை 3 முறை சுண்டலாம், அப்படி இல்ல ஒரே நேரத்துல 3 காயினை சுண்டலாம். எல்லாத்துக்குமே என்னது, மொத்த வாய்ப்புகள் என்னது, 8 தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அது மேலே நம்ம எழுதியாச்சு. சரிங்களா? இப்படி ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டுறாங்களாம். சரிங்களா? அப்படி சுண்டையில 2 அடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. பூனைங்கிறது நம்மளுக்கு டெய்ல் இல்லையா? இப்படி 3 முறை சுண்டி விடையில எப்படி இருக்கணும் அப்படின்னா, தலை சாரிங்க பூ இருக்குல்ல, டெய்ல் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கணுமா. சரிங்களா? கான்சிக்யூட்டிவ் அப்படின்னாலே அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்களேன், எல்லாமே என்னவாகத்தான் இருக்கு, தலையாகத்தான் இருக்கு, ஹெட்டாகத்தான் இருக்கு. அப்ப இது எடுக்கவே முடியாது. சரிங்களா? இதுல அடுத்த பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? டெய்ல் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க ஒரே ஒரு தலை தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இது என்னவாக இருக்க முடியாது, இருக்க சரிங்க, பூ ஒரே ஒரு பூ தான் இருக்கு, அப்ப இது இருக்கவே முடியாது. சரிங்களா? இங்கேயும் ஒரு பூ தான் இருக்கு, இருக்க முடியாது. ஆனா இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் தடவை சுண்டி விடையில ஹெட் விழுந்திருக்கு, 2வது தடவை சுண்டி விடையில என்ன விழுந்திருக்கு, பூ விழுந்திருக்கு. சரிங்களா? டெய்ல் விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்து சுண்டி விடையில என்ன விழுந்திருக்கு, டெய்ல் விழுந்திருக்கு. அப்ப அடுத்தடுத்து என்ன விழுந்திருக்கு, இங்க டெய்ல் விழுந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இங்க ரெண்டுமே ஹெட்டாக இருக்கு, அப்ப இது இருக்க முடியாது. சரி, இதுக்கு அடுத்து பாருங்க, இந்த வாய்ப்பு இருக்க முடியாது. ஏன்னா இங்க 2 தலை இருக்குதான், சரிங்க 2 பூ இருக்குதான், ஆனா அடுத்ததாக விழணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனா இங்க எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் பூ விழுந்திருக்கு, 2வது தலை விழுந்திருக்கு, அதுக்கு அடுத்து பூ விழுந்திருக்கு. சரிங்களா? அடுத்தடுத்து விழல, அப்ப இதுவும் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பூ விழுந்திருக்கு, 2வது பூ விழுந்திருக்கு, 3வது தலை விழுந்திருக்கு, அப்ப இதை எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா அடுத்தடுத்து என்ன விழுந்திருக்கு, பூ விழுந்திருக்கு, டெய்ல் விழுந்திருக்கு. சரிங்களா? அப்ப இதை எடுத்துக்கலாம். அப்போ இங்க பாருங்களேன், 3 தடவை சுண்டி விடையில நம்மளுக்கு என்ன விழுந்திருக்கு, பூ விழுந்திருக்கு. சரிங்களா? டெய்ல் விழுந்திருக்கு. அப்போ இங்க என்னவாகத்தான் இருக்கு, அடுத்ததாக பூ விழுந்திருக்கிறதுனால அப்ப இதை எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு, அடுத்ததாக பூக்கள் விழ 3 வாய்ப்புகள் இருக்கு, 1 2 3. சரிங்களா? அப்போ இங்க நம்மளுக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் 8, சாதகமான ஃபேவரபிள் அவுட்கம், சாதகமான வாய்ப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு, நம்மளுக்கு 3 தான் இருக்கு. சரிங்களா? அப்போ மேல என்ன போடணும், சாதகமான வாய்ப்புகள் 3 போடணும். சரிங்களா? அப்போ 3/2 × 2 4, 4 × 2 8. சரிங்களா? அப்போ 3/8 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? இதே ஒருவேளை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, மேல 4 கீழே 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடிச்சுக்கலாம். சரிங்களா? அடிச்சுட்டு ஆன்சர் கொடுக்கலாம். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். Split the sample space for tossing 3 coins ன்னு கேட்காங்க. இந்த using the tree diagram அதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்காதீங்க. சரிங்களா? 10th புக்ல உள்ள கேள்வி, அதனால இது இருக்கு. சரிங்களா? அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளி மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வரைபடம்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 3 நாணயங்களை நம்ம சுண்டி விடையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த
வாய்ப்பு என்ன அதுதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா. பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன அதுதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா. மொத்த வாய்ப்புகள் நம்மளுக்கு மொத்தம் எத்தனைங்க 8 அப்படிங்கறது யாருக்குமே சொல்லியாச்சு. 2 × 2 × 2 சொல்லியாச்சு. 2 × 2 4 4 × 2 8. அப்ப மொத்த வாய்ப்புகள் 8 அப்படிங்கறத சொல்லியாச்சு. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்த क्वेश्चन போயிடலாம். இந்த கேள்வி வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. இதுல இருந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. 3 fair coins are tossed together. 3 காயினை சுண்டி விடுறாங்களா. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங்? 4 கேள்விகளை கேட்டிருக்காங்க. எல்லாமே தலையா விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அட்லீஸ்ட் ஒரு டெயில் ஒரு பூவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அட்மோஸ்ட் 1 ஹெட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அட்மோஸ்ட் 2 டெயில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. இந்த ஒரு கணக்கு பார்த்துட்டாலே எல்லா கணக்கையும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேள்விகள் வந்தா சரி பாருங்க. 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அனைத்தும் தலையாக கிடைக்க குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ஈஸியான கணக்கு தான் 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. சரி, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். எனது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பை பாசிபிள் அவுட்கம்ஸ், அதாவது சாதகமான வாய்ப்புகள் பை மொத்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. சரி, முதல்ல கண்டுபிடிப்போம். முதல்ல 3 காயின் அப்படிங்கறது நீங்க பாத்துல டிவைடு கீழ என்ன பண்ணணும்? 2 × 2 × 2, அதாவது 2 3 முறை பெருக்கிடணும் முதல்ல சரிங்களா. சரி, முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான 3 முறை சுண்டி விடையில சரிங்களா. அந்த காயினை சுண்டி விடையில அந்த 3 காயின்லயுமே என்ன விழணுமா? தலை விழணுமா? அதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத முதல்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ 3த்துலயுமே ஒரே நேரத்துல அதாவது 3த்துலயுமே தலை விழணும்னா அதற்கான வாய்ப்பு மொத்தம் எத்தனை பாருங்க. ஹெட் 3த்துலயுமே விழுறதுக்கான வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா. அப்ப ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், அதாவது சாதகமான வாய்ப்பு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு சரிங்களா. 3த்துலயுமே தலை விழுறதுக்கான வாய்ப்பு 1. அப்போ மேல என்ன போட்டுக்கணும்? 1 தான் போடணும் சரிங்களா. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கு? 1/8 சரிங்களா. 2 × 2 4 4 × 2 8 சரிங்களா. 1க்கு ஆன்சர் போட்டாச்சு. ரெண்டாவது ஒண்ணு இப்ப பார்க்க போறோம். சரி, ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா. அப்போ குறைந்தபட்சம்னா குறைஞ்சது ஒரு பூ இருக்கணும். எவ்வளவு வேணா இருந்துக்கலாம் சரிங்களா. ஆனா குறைஞ்சது ஒரே ஒரு பூவாச்சு இருக்கணும். அதான் கேள்வியாக இருக்கு. அப்போ முதல்ல 3 காயின், அப்ப டிவைடுக்குள்ள என்ன பண்ணணும்? 2 3 முறை பெருக்கணும் முதல்ல சரிங்களா. சரி, இப்ப குறைந்தபட்சம் அப்படிங்கறத பாத்துட்டாலே பாருங்க, என்னது தலையா பூவா? ஆமா, குறைந்தபட்சம் ஒரு பூ சரிங்களா. அப்ப என்னதுங்க? டெய்ல் சரிங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளத பாருங்க, 3மே என்னவாக இருக்கு? தலையாக இருக்கு சரிங்களா. நம்மளுக்கு என்னதான் தேவை? பூ தான் தேவை. குறைஞ்சது ஒரு பூ சரிங்களா. ஒரே டெய்ல் தேவை சரிங்களா. ஃபர்ஸ்ட் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஏன்னா அதுல ஒரு பூ கூட இல்ல, ஒரு டெய்ல் கூட இல்ல சரிங்களா. சரி, ரெண்டாவது பாருங்க, அதுல ஒரே ஒரு டெய்ல் இருக்கு சரிங்களா. அப்போ அதை எடுத்துக்கலாமா? 3வது உள்ளதுல ஒரே ஒரு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். 4வது உள்ளதுல 2 டெய்ல் இருக்கு சரிங்களா. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? குறைந்தபட்சம் 1 இருக்கணும் சரிங்களா. ஆனா எவ்வளவு வேணா இருந்துக்கலாம் இல்லையா. அப்போ 4வது ஒண்ணு இருக்கலாம் சரிங்களா. இதுல 5வது ஒண்ணுல ஒரே ஒரு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். 6வது ஒண்ணுல குறைந்தபட்சம் 1, அதிகபட்சம் சரிங்க, குறைந்தபட்சம் 1 எவ்வளவு வேணா இருந்துக்கலாம் சரிங்களா. அப்போ டி 2 முறை இருக்கு, டெய்ல் 2 முறை இருக்கு, அது இதை எடுத்துக்கலாம். இங்கேயும் டி 2 முறை இருக்கு எடுத்துக்கலாம். இங்க குறைந்தபட்சம் 1 சொல்லிருக்காங்க. 3 இருக்கு, 1 பிரச்சனை இல்ல சரிங்களா. 1 இருக்கணும், 1க்கு மேற்பட்டதாக இருக்கலாம். குறைந்தபட்சம்னாலே அதானே. அப்போ இது எடுத்துக்கலாம். மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு? 1 2 3 4 5 6 7 வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அப்போ டிவைடுக்கு மேல என்ன வரும்? 7. அப்போ 7/8 அப்படிங்கறதா என்னவாக இருக்கும்? ஆன்சராக இருக்கும். ரெண்டாவது ஒண்ணு சரிங்களா. 2 × 2 4 4 × 2 8 சரி, இருந்துட்டு போட்டோம். மூணாவது ஒண்ணு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. 3 காயின் டாஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன போடுக்கணும்? டிவைடு கீழே 2 × 2 × 2 சொல்லிட்டு 3 முறை போட்டுக்கணும் சரிங்களா. சரி, அப்போ கேட்டிருக்கிறது என்னது? அதிகபட்சம் சரிங்களா. அதிகபட்சம் ஒரே ஒரு தலை தான் இருக்கணுமா. அப்ப பாருங்க, இப்ப அதிகபட்சம்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? போவே கூடாது சரிங்களா. ஒரே ஒரு தலை மட்டும் தான் இருக்க முடியும். ஒரே ஒரு தலை இருக்கலாம், இல்ல தலை இல்லாம கூட இருக்கலாம் சரிங்களா. அதுதான் நமக்காக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. அட்மோஸ்ட் சரிங்களா. பாத்துக்கோங்க, அதிகபட்சம்னா என்னதான் எடுத்துக்கணும்? அந்த வாய்ப்பு அதிகபட்சம் 1 அப்படின்னா 1, அதற்கு குறைஞ்சதை எடுக்கணுமே தவிர அதுக்கு கூட்டதை எடுக்க கூடாது சரிங்களா. அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னு சொல்லிட்டதுனால என்ன பண்ண முடியாது? இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுல எல்லாமே 3மே தலையாக இருக்கு. ஆனா நம்மளுக்கு 3 முறை சொல்லிவிடல, ஒரே ஒரு தலை இல்ல தலையே இல்லாம அது மட்டும் தான் இருக்க முடியும் சரிங்களா. சரி, அப்ப இது இருக்க முடியாது. இங்க என்ன இருக்கு? 2 தலை இருக்கு, இதை எடுத்துக்க முடியாது. இங்க என்ன இருக்கு? 2 தலை இருக்கு, எடுக்க முடியாது. இங்க ஒரே ஒரு தலை தான் இருக்கு, அதனால எடுத்துக்கலாம். இங்க 2 தலை இருக்கிறதுனால எடுக்க முடியாது. இங்க ஒரே ஒரு தலை இருக்கு, எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க ஒரே ஒரு தலை தான் இருக்கு, எடுத்துக்கலாம். இங்க 3மே என்னவாக இருக்கு? பூவாக இருக்கு. ஒரு தலை கூட இல்ல சரிங்களா. ஒரு ஹெட் கூட இல்ல. அப்போ இதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா. 1 1க்கு குறைஞ்சது, 1க்கு மேற்பட்டது தான் எடுக்க கூடாது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 4 வாய்ப்புகள் இருக்கு. சாதகமான வாய்ப்பு 1 2 3 4 சரிங்களா. அப்போ இங்க பாசிபிள் அவுட்கம்ஸ் 8, ஃபேவரபிள் அவுட்கம்
அவுட்கம்ஸ் 4. அப்ப டிவைடுக்கு மேல என்ன போடணும்? 4 போடணும். இங்க கேன்சல் பண்ணுங்க. ஓர் 2 2, இங்க இரு 2 4, இங்க ஓர் 2 2, இங்க ஓர் 2 2. அப்போ 1/2 அப்படிங்கறது என்னது? 3க்கான ஆன்சர். சரிங்களா? சரி, 4வது என்ன கேட்டிருக்காங்கங்கறத பாருங்க. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். 3 அப்படிங்கறதுனால டிவைடுக்குள்ள 2 × 2 × 2 போட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிகபட்சம்னா எத்தனைதான் இருக்கணும்? 2. 2க்கு குறைவாகத்தான் இருக்கணும். 2க்கு மேற்பட்டதாக போகக்கூடாது அப்படிங்கறத சொல்லியாச்சு. சரிங்களா? அதிகபட்சம்னாலே அதானே. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, அப்ப பாருங்க, பூக்கள் சரிங்களா, டெய்லு 2 இல்லாம கூட இருக்கலாம், ஒன்னாக இருக்கலாம். ஆனா 3 டெய்ல் இருக்க கூடாது. சரிங்களா? இதுதானே அதிகபட்சத்துக்கான டெஃபினிஷனு. சரிங்களா? பார்ப்போம். இங்க இருக்கிறது ஃபுல்லாவே என்னது? ஹெட். சரிங்களா? இல்ல ஒரு டெய்ல் கூட இல்ல, ஒரே ஒரு பூ கூட இல்ல. சரிங்களா? அப்போ இங்க நம்மளுக்கு 2 தலை, அதிகபட்சம் 2 அப்படிங்கறத கொடுத்ததுனால 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். சரிங்களா? தலை இந்த 3 எண்ணிக்கையில என்னவா வேணா இருக்கலாம். சரிங்க, பூ டெய்ல்ல இதுல ஒரு பூ கூட இல்ல, அதனால இதை எடுத்துக்கலாம். இதுல ஒரே ஒரு பூ இருக்கு எடுத்துக்கலாம், இதுல ஒரு பூ இருக்கு எடுத்துக்கலாம், இல்ல 2 பூ இருக்கு எடுத்துக்கலாம், இதுல ஒரு பூ இருக்கு எடுத்துக்கலாம், இதுல 2 பூ இருக்கு எடுத்துக்கலாம், இதுலயும் 2 பூ இருக்கு எடுத்துக்கலாம். இங்க 3மே என்னவாக இருக்கு? பூவாக இருக்கு. இதை மட்டும் தான் எடுக்க முடியாது. சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 7 வாய்ப்புகள் இருக்கு, சாதகமான வாய்ப்பு. அப்போ மேல 7 போட்டுக்கணும். அப்ப 7/8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. முதல்ல 1/8, 7/8, 1/2, 7/8. ஆப்ஷன் சி தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.